அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஜாப் இப்போ சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற டாபிக் சம்பந்தமாக தான் ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது பகுதி 5. போன வீடியோ பகுதி 4ல் கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் உத்தியோகத்தை குறைக்கக்கூடிய காரணிகள் 11ஆம் பாவத்தை வீரியமாக கனெக்ட் ஆயிருந்தா அந்த ஜாதகர் தன்னோட உத்தியோக வாழ்க்கையில் தான் ஒர்க் பண்ணுற கம்பெனியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பேன். அதற்கான காரணம் என்ன, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும், எதுக்காக அடிக்கடி மாறுவாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்க, உத்தியோகத்தை குறிக்கும் காரணிகள் அப்படின்னு கொடுத்து 11ஆம் பாவ தொடர்புன்னு டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால், ஒரு ஜாபத்தில் இந்த மாதிரி இருந்தால் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் இன் ஜாப் கரியர், அவங்க ஜாபில் அடிக்கடி மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதான் பாசிபிள் ரீசன்ஸ்ன்னு உங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதாவது அவங்க லைஃப்பில் என்ன நடக்கும், எதனால் மாறுவாங்க, அதை பற்றி நம்ம இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் 11ஆம் பாவத்தை கனெக்ட் ஆகிருந்தால் நிறைய காரணங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுற கம்பெனியை மாற்றுவாங்க. அதில் முக்கியமான காரணமாக, ஃபஸ்ட்டு காரணமாக என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. இஃப் தெர் இஸ் எனி அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன், ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசௌகரியமான சூழல் ஏதும் ஏற்படும் போது தான் ஒர்க் பண்ணுற கம்பெனியை சேஞ்ச் பண்ணுவாங்க. மீண்டும் சொல்கிறேன் சார், கேர்ஃபுல்லாக கவனிங்க. கொஞ்சம் அசௌகரியமான சூழல் ஏற்பட்டாலும் தான் ஒர்க் பண்ணுற கம்பெனியை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கம்ஃபர்ட் அப்படிங்கிறது எந்த பாவம் சார்? 11ஆம் பாவம். ஏன் 11ஆம் பாவத்தை கம்ஃபர்ட்னு சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட், கம்ஃபர்ட்னா என்ன? சௌகரியமான சூழல். இது எப்படி சொல்லலாம்? என்ஜாய் பண்ணக்கூடிய சூழல்னு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி மகிழ்ச்சியான சூழல்னு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். இப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது 11ஆம் பாவத்தில் வர்றதுனால இந்த சௌகரியமான சூழல், கம்ஃபர்ட் அப்படிங்கிறதும் 11ஆம் பாவத்தில் தான் வரும். ஸோ சௌகரியமான சூழலை நன்கு செயல்படக்கூடிய சூழல்னு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். அப்போ இந்த கம்ஃபர்ட் 11ஆம் பாவம் அப்படிங்கிறத வேறு மாதிரி சொல்கிற பாருங்களேன், இன்னொரு ஆங்கிளில் சொல்கிற பாருங்களேன். இப்போ ஜாதகர் அப்படிங்கிறது லக்னத்தில் தான் வரும். ஸோ லக்னம் தான் ஜாதகரை குறிக்கும். அதே மாதிரி அதே லக்னம் தான் ஜாதகரோட செயல்பாடு, ஜாதகரோட ஈடுபாடு இதெல்லாம் குறிக்கும். ஸோ ஜாதகரோட செயல்பாடு அப்படிங்கிறது லக்னம் சார். இந்த லக்னத்துக்கு முந்தைய பாவம் வர 12ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா, லக்னத்தை கெடுக்கக்கூடிய 12ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா ஜாதகர் செயல்பட முடியாத நிலையை குறிக்குது ஆக்சுவலாக. ஸோ ஜாதகரோட செயல்பாடு அப்படிங்கிறது லக்னம்னா ஜாதகர் செயல்பட முடியாத நிலையை 12ஆம் பாவம் குறிக்குது. ஏன்னா 12 லக்னத்தை கெடுக்குது. அப்போ இந்த 12 கெடுக்கக்கூடிய 11, 12க்கு முந்தைய பாவமாக வர 11 என்ன சார் வச்சிருக்கோம் காரகங்கள்? 12 ஜாதகர் செயல்பட முடியாத நிலை அப்படின்னா 11 அப்படிங்கிறது ஜாதகர் நன்கு செயல்படக்கூடிய நிலையை குறிக்கும். சாதாரண நம்ம சொல்றோம் சௌகரியமான நிலை. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்ஃபர்ட் அப்படிங்கிறது 11ஆம் பாவத்தோட காரகம். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் 11ஆம் பாவத்தை வீரியமாக கனெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க பார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது சௌகரியமான வேலையாக இருக்கும், ரொம்ப பிடிச்ச வேலையாக இருக்கும். அவங்க வேலை பார்க்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக அமையும். அதான் சொல்லிட்டேன், ரொம்ப பிடிச்ச மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்களுக்கு இருக்கும், அவங்க பிடிச்ச மாதிரி வேலை அமையும் சார். ஆக்சுவலாக அதான் சிம்பிள். ஓகேவா? சரி, அப்படி இருந்து ஏன் மாறுவாங்க அப்படின்னு கேட்கலாம். சார் நல்லா கவனிங்க சார், இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம ரீகால் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன பதிவில் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது உத்தியோகம் என்னும் 6ஆம் பாவம் அப்படிங்கிறது புறம் சார்ந்த பாவம். பட் ஜாதகர் அப்படிங்கிறது லக்ன பாவத்தில் வருது, அது அகம் சார்ந்த பாவம். ஸோ உத்தியோகம் புறம் சார்ந்த அணியில் இருக்கு, ஜாதகர் அகம் சார்ந்த அணியில் வருது ஆக்சுவலாக.
அப்ப இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது லக்னத்தை டிஸ்டர்ப் பண்ணும். வெவ்வேறு அணி, அதாவது ஒரு அணி இன்னொரு அணியை எதிர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஆறாம் பாவம் லக்னத்தை ஏதோ ஒரு வகையில் எதிர்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப ஜாப் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எல்லா நேரத்திலையும் பிளஸ்ஸா இருக்கு, அதாவது எல்லா நேரத்திலையும் என்ஜாய் பண்ணக்கூடிய நிலையில் இருக்காது. சில நேரங்கள்ல சில டிஸ்டர்பன்சஸ் வரலாம். அதேதான் இவங்களுக்கும் ஆக்சுவலா பொதுவா உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் 11ஆம் பாவ கனெக்ஷன் அப்படின்னா அவங்க பொதுவா பெரும்பாலும் சௌகரியமான நிலையில தான் இருப்பாங்க. பட் சில காரணங்களால எப்பவாவது அசௌகரியமான நிலை ஏற்பட்டா அது அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. இதுதான் சார் இங்க சூட்சமே. ஆக்சுவலா கொஞ்சம் அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணா கூட அந்த நேரத்தில் தாங்காம வேற கம்பெனிக்கு மாறுறதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் 11ஆம் பாவம் கனெக்ட் ஆனா ஜாபை அடிக்கடி மாத்துறாங்க. எதுக்காக மாத்துறாங்க? தன்னோட கம்ஃபர்ட்டுக்காக ஆக்சுவலா. ஓகேவா? இதுக்கு ஏதோ எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஜாஸ்தி கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பர் 1 எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சிக். ஆக்சுவலா இந்த கம்ஃபர்ட் கீழே என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோம் சிக். இந்த மாதிரி அமைப்பு இருந்தா ஜாதகர் ஹோம் சிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிறது அகம் சார்ந்த பாவம், அகம் சார்ந்த அணியில வரும். ஆக்சுவலா அது அகம் சார்ந்த அணியிலேயே உச்சி பாவம் சொல்லலாம், கடைசி பாவம், அதனால உச்சி பாவம் சொல்லலாம். இப்போ உணர்வு சார்ந்த பாவம், ரொம்பவே உணர்வு பூர்வமான பாவம் அப்படின்னு சொல்லலாம். உணர்வு அப்படிங்கிறது அகம் சார்ந்த காரகம், லாஜிக் அப்படிங்கிறது புறம் சார்ந்த காரகம். உணர்வு எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகம் சார்ந்த காரகங்கள்ல வரும், லாஜிக்கல திங்க் பண்றது புறம் சார்ந்த காரகங்கள். இந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமான பாவம் அப்படிங்கிறதுனால எப்பவுமே ஃபேமிலி திங்கிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சார். ஆக்சுவலா இந்த 11ஆம் பாவத்தோட காரகங்களை பாருங்க, மகிழ்ச்சி, கலகலப்பு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சிருக்கும். அப்ப எப்பவுமே ஃபேமிலியோட இருக்கணும், ஃபேமிலியோட அட்டாச்சா இருக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் தான் இந்த 11ஆம் பாவம் கொடுக்கும். அதனால ஹோம் சிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்ப இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா வீட்லேருந்து டெய்லியும் அப் டவுன் பண்ணணும் வேலைக்கு அப்படின்னு நினைப்பாங்க, இல்ல பெரும்பாலும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா ஸோ அதனால ஹோம் சிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டால் என்ன பண்ணுவாங்க? அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, வேறு கம்பெனிக்கு போக தான் பார்ப்பாங்க. சார் நான் என்னோட கொல்லியோட லைஃப்லேயே பார்த்துருக்கேன். ஆக்சுவலா அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்வேஸ் ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக அந்த சைட் இன்ஜினியராக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் 2 வருஷம் ஒரு இடத்துல நடக்கும், அங்கே 2 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் கூட கிடைக்கும் அந்த கம்பெனிக்கு, அப்படியே டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. ஆக்சுவலா அங்கேருந்து அங்கே போக மனம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு எந்த கம்பெனி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த கம்பெனிக்கு என்ட்ரி அட்டன் பண்ணி அந்த கம்பெனிக்கு சுவிட்ச் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ ஹோம் சிக் அப்படிங்கிறது கம்ஃபர்ட்டுக்கு கீழே தான் வரும். ஸோ ஹோம் சிக்கா இருக்கிறதுனால தான் ஒர்க் பண்ணுற கம்பெனியை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது வெளியில் ரொம்ப தூரம் போய் ஒர்க் பண்ணுறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. வெளியில் ஒரு இடத்துல தங்கி 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போகிறதெல்லாம் சுத்தமாக விரும்ப மாட்டாங்க. 11ஆம் பாவம் அப்படிங்கிறது அகம் சார்ந்த பாவம் சார், அகத்தோட உச்சி. அது உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகளோட கனெக்டாக இருந்தால் அங்கே புறம் வளருதோ இல்லையோ அகம் எந்த விதத்திலையும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆக்சுவலாக ஸோ அதனால தான் ஹோம் சிக்கா இருந்து கம்பெனியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வேறு என்ன கம்ஃபர்ட்டுக்காக மாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறது. ஆக்சுவலாக திரும்பவும் சொல்கிறேன், இந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிறது உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகளோட கனெக்டாக இருந்தால் உத்தியோகத்தை வளர்க்குதோ இல்லையோ அகத்தை டேமேஜ் பண்ணக்கூடாது, அகம் எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்சியஸாக இருப்பார். தான் ஒர்க் பண்ணுற வேலையினால ஹெல்த் எந்த விதத்திலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் ஜாதகர். ஆக்சுவலாக அதாவது ஒர்க் பண்ணுற இடம் கொஞ்சம் பொல்யூட்டட் ஏரியாவாக இருக்குது, அதாவது ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குது, இல்லை அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, இல்லை அப்படின்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாபை உடனே விட்டுருவாங்க. ஆக்சுவலாக சார் காற்று மாசு இருக்கிற ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் சார், ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறோம், இப்போதைக்கு ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கலாம், ஆனால் ஃபியூச்சரில் வருமா வராதா
அதை திங்க் பண்ணி இவங்க வந்து அந்த வேலையை விடனே விட்டுருவாங்க ஆக்சுவலாக. ஏர் பொல்யூஷனாக இருந்தாலும் சரி, நாய்ஸ் பொல்யூஷனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அதிகம் ட்ராவல் பண்ணாலுமே ஹெல்த்துக்கு பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி வேலையில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் கூட இருக்க மாட்டாங்க, ஹெல்த்துக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜம்ப் அடிப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கல்ச்சர், அதாவது ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் டைமிங்ஸாக இருக்கட்டும், அது வந்து சௌகரியமாக இல்லை அப்படின்னா உடனே சேஞ்ச் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அருண், இதெல்லாம் வந்து ஆஃபர் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, ஜாப் நேச்சரில் கிளியராக சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக கரெக்டு தான் சார், அதெல்லாம் பார்த்து தான் ஜாயின் பண்ணுவாங்க, சமாளிச்சிடலாம் அப்படின்னு போவாங்க. ஆனால் போய் ஒரு வாரம் பார்த்தாங்கனாலே அவங்களால சமாளிக்க முடியாது, கொஞ்ச நாள்லேயே சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஜாபு வந்து சௌகரியமாக இருக்கணும், அப்புறம் தான் இந்த சேலரி மற்றதெல்லாம் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணால் கூட இவங்க உடனே அடுத்த கம்பெனிக்கு மூவ் ஆகிறது தான் யோசிப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இவங்களால ஒரு கம்பெனியில் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன ரீசன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் கோல். கொஞ்சம் சில்லியா இருக்கும் இந்த ரீசன், பட் இந்த ரீசனுக்காகவும் நிறைய பேர் தான் ஒர்க் பண்ற கம்பெனியை மாத்துறாங்க. அது எப்படிங்கிறத நான் சொல்றேன் ஆக்சுவலா. அதாவது 11ஆம் பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். 11ஆம் பாவம் தான் நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவம் ஆக்சுவலா. அதாவது 3, 7, 11 அந்த திரிகோணம் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா நண்பர்களை குறிக்கும். அதில் 3ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா ரயில் சிநேகிதத்தை குறிக்கும். 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா பொதுவான நண்பர்கள், அதாவது மத்தியம நட்புன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுதான் இந்த 7ஆம் பாவம் குறிக்கக்கூடிய நண்பர்கள். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர் தோழர்களை குறிக்கும். நீண்ட கால நட்பு அப்படிங்கிறது 11ஆம் பாவத்தோட காரகம். ஏன்னா திரிகோணம் ஒன்றை விட ஒன்று வலிமையானது இல்லை. அப்போ 3 விட 7 வலிமை, 7 விட 11 வலிமை. அப்போ 11ஆம் பாவம் தான் திக் ஃப்ரெண்ட்ஸை குறிக்கும், உயிர் தோழர்கள். அதான் நம்ம சொல்றோம் ஆக்சுவலா. இந்த உயிர் தோழர்களை குறிக்கிற 11ஆம் பாவத்தை உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் கனெக்ட் ஆயிருந்தா அந்த ஜாதகர் தான் ஒர்க் பண்ற இடத்துல ஒருத்தர்கிட்டையாவது ரொம்ப க்ளோஸா இருப்பார் ஆக்சுவலா. யாராவது ஒருத்தர்கிட்டையாவது தன் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பார் ஆக்சுவலா. ஓகேவா? இது ஏன் இங்க சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது, அதாவது தான் ஒர்க் பண்ற இடத்துல யாராவது ஒருத்தர் க்ளோஸா இருக்காங்க ஆக்சுவலா. ரமேஷ்னே ஒரு ஜாதகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சார். ஓகேவா? ரமேஷ்னு ஒரு ஜாதகர் இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற இடத்துல சுரேஷ்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆழமான ஒரு நண்பன்னு சொல்லலாம் ஆக்சுவலா. சுரேஷ்னு அவர் கூட ஒர்க் பண்றாரு அதே ஆபீஸ்ல, அதே இடத்துல. ஓகேவா? இந்த ரமேஷை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் 11, இல்லை உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் 11 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இவருக்கு ரமேஷுக்கு சுரேஷ் க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இவரை பற்றி பேசிட்டு இருக்கோம். இவரோட ஜாதகத்தில் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் 11. ஓகேவா? இப்போ சுரேஷ் வந்து என்ன பண்றாரு, ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் மூலயமா இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு சுவிட்ச் ஆகிறாரு. ஓகேவா? அந்த நேரத்தில் ரமேஷ் என்ன திரும்ப பண்ணுவாரு, தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போற கம்பெனிக்கே இவரும் போக ட்ரை பண்ணுவாரு, போய் ஜாயினும் பண்ணுவார் ஆக்சுவலா. இந்த மாதிரி நடக்கும். அதாவது நட்பு வட்டாரத்தை விட்டு கொடுக்காம கம்பெனியை மாத்துறது ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி நடக்கும், நிறைய நீங்க பார்க்கலாம், நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலா. அதே மாதிரி ரமேஷ் சுரேஷ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரமேஷோட மேலதிகாரியா சுரேஷ் இருப்பார் ஆக்சுவலா. சுரேஷ் வந்து இன்னொரு கம்பெனிக்கு போவாரு, தன்னோட மேலதிகாரி இன்னொரு கம்பெனிக்கு போறாரு, அவர் இருந்தாதான் ஈஸியா என்ன கைட் பண்ணுவாரு, ஈஸியா என்ன மேல கொண்டு வராரு, தப்பு பண்ணா கூட தட்டி கொடுத்து நீ ஈஸியா கரெக்ட் பண்ணி இன்னும் நல்லா வளர்த்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு, சார் நீங்க போற இடத்துல என்னை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ண வச்சு அந்த கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பின்னாடியே போய் ஜாயின் பண்ணிடுவார் ஆக்சுவலா. இதுவும் நடக்கும். அதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோல்னு சொல்றேன். ஓகேவா? என்னோட கிளைண்ட் கூட சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி, ஐடி கம்பெனிஸில் ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீமில் ஒரு 5லேருந்து 7 பேர் இருப்பாங்களா ஆக்சுவலாக. அதில் டீம் லீடர்
ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆனால் அந்த டீமில் இருந்த மொத்த பேரும் 5 பேராக இருக்கட்டும் 7 பேராக இருக்கட்டும் மொத்த பேரும் அதே கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆவாங்களாம். இந்த மாதிரி நிறைய நடக்குது. இது ஏன் சார்? அதான் அந்த புரிந்துணர்வு. ஆக்சுவலாக ஒரு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறத தாண்டி அந்த டீமோட இருந்தால் நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருப்போம், ஈஸியாக வேலை பார்க்க முடியும், அதனால் ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் ஆகுறது. இங்கே வந்து சேலரி பஞ்சாயத்தோ ப்ரொமோஷன் பஞ்சாயத்தோ வேற எந்த பஞ்சாயத்தோ கிடையாது. நட்பு வட்டாரம் அது தொடரணும். ஓகேவா? ஸோ இதுவும் நடக்கும் சார். நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு சில்லி ரீசனாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சார், சில நண்பர்கள்லாம் 7 வருஷத்தில் 5 கம்பெனி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன் சார் இவ்வளோ கம்பெனி சேஞ்ச் பண்ணீங்கன்னு கேட்டால் அவ்வளோ சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருந்தால் எப்படி சொல்லுவாங்க? ஆக்சுவலாக அதாவது சில்லி ரீசனாக தெரியும். ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகேவா? இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன காரணங்களுக்காக மாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, lack of appreciation. ஸோ அடுத்து என்ன காரணத்துக்காக தான் ஒர்க் பண்ணுற கம்பெனியை சேஞ்ச் பண்ணுவாங்க? அதாவது 11ஆம் பாவ ஆதிக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அப்ரிசியேஷன், மோட்டிவேஷன். இது எது கொடுத்துருக்கேன் இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தான் ஒர்க் பண்ணுற இடத்துல உயர் அதிகாரிகள், ஹையர் அத்தாரிட்டி மோட்டிவேட் பண்ணலனாலோ இல்லை பண்ண வேலைக்கு அப்ரிஷியேட் பண்ணலனாலோ வெறுத்து போய் தான் ஒர்க் பண்ணுற கம்பெனி விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் ஆவாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சார். ஆக்சுவலாக இந்த மாதிரி நடக்கும். இது எப்படி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை குறிக்கும், மன மகிழ்ச்சியை குறிக்கும். ஆக்சுவலாக மன மகிழ்ச்சிக்கு ஒன் ஆஃப் த சோர்ஸ் என்ன? ஆக்சுவலாக பாராட்டுக்கள். நம்ம கரியரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கரியரில் எப்போ சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை ஹையர் அத்தாரிட்டி பாராட்டும் போது. ஏன் இங்கே பாராட்டுன்னு எடுத்துக்கிறேன்? சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன் அப்படிங்கிறத சொல்லாமல் ஏன் இங்கே பாராட்டுங்கிற விஷயத்தை இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா, 11ஆம் பாவம் அகம் சார்ந்த பாவம். ஓகேவா? அப்போ பாராட்டு அப்படிங்கிறது அகம். நம்மளே ஒருத்தர் பாராட்டும் போது உள்ளம் மகிழுது. ஆக்சுவலாக அது அகம் சார்ந்த காரகம். சரியா? அதனால இங்க 11ஆம் பாவத்துக்கு சோர்ஸ், 11ஆம் பாவம் குறிப்பிடக்கூடிய மகிழ்ச்சிக்கு இங்க சோர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா பாராட்டுக்கள் தான். ஸோ ஒருத்தர் 11ஆம் பாவ ஆதிக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இயற்கையாகவே பாராட்டுக்களை அதிகம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, அதுக்கு பாராட்டுகள் எதிர்பார்ப்பாங்க. அது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக கலைஞனுக்கு தேவையே பாராட்டுகள் தானே சார். ஆக்சுவலாக அதை இவங்களும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார் சார் ஒரு கம்பெனியில். சரியா? நான் சார் ரமேஷ் சுரேஷ்னு சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லாதீங்க, எனக்கு அந்த பேர் தான் வருது ஆக்சுவலாக. ஓகேவா? இவர் வந்து உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் வந்து 11ஆம் பாவத்தை கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஊ அப்படிங்கிறத உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 11ஆம் பாவத்தை ஏதோ ஒரு வகையில் வீரியமாக கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் பாராட்டுக்களை இயற்கையாகவே அதிகமாக எதிர்பார்ப்பார். அதுக்கு தகுந்த வேலைகளும் பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. சரியா? இப்போ ரமேஷ் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்காரு சார். ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் வந்து இடையில வந்து ஸ்தம்பிச்சு போயிருது. ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த டீமில் இருக்கவங்களாம் முடிச்சுட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தக்க நேரத்தில் ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் கொடுக்குறாரு. சரியா? இவர் பேசக்கூடிய இடத்துல தான் இருக்கார், ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. அதுபடி பண்ணுறாங்க. உடனே இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுது ஆக்சுவலாக. ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறாங்க ஆஃபீஸில். அந்த ப்ராஜெக்டோட டைரக்டர், அந்த ப்ராஜெக்டோட மேனேஜரு, அதுக்கு மேலே இருக்க ஹையர் அத்தாரிட்டி எல்லாமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ரமேஷ் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, அந்த மீட்டிங்கில் மற்றவங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் நம்மளே பாராட்டணும், நம்ம செஞ்ச வேலையை என்கரேஜ் பண்ணணும், ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். இது இயற்கை, இது தப்பு கிடையாது. ஓகேவா? அந்த இடத்துல வந்துட்டு ப்ராஜெக்ட் டைரக்டரோ இல்லை அதுக்கு மேலே இருக்க உயர் அதிகாரியோ இந்த ப்ராஜெக்டே ஃபெயிலியர் ஆகும்னு நினச்சேன், தக்க நேரத்தில் ரமேஷ் வந்து நல்ல ஒரு ஐடியா கொடுத்து ஒரு சொல்யூஷன் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு, அவர் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டே ஃபெயிலியர் ஆகிருக்கும், அவரோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும். ஆக்சுவலாக ரமேஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சந்தோஷம் வந்துடும், பறக்க ஆரம்பிச்சிருவார். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
ஒரு திருப்தி கிடைக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? சேலரி இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் அதெல்லாம் 2ஆம் பட்சம் 11ஆம் பாவத்துக்கு. சரியா? ஃபஸ்ட்டு வந்து பாராட்டுக்கள். ஒருவேளை அது கிடைக்கல, அவரை பற்றி பேசவே இல்லை, அந்த மீட்டிங்கில் ரமேஷ் அப்படிங்கிறவரை பற்றி பேசவே இல்லை, அடுத்த ப்ராஜெக்டை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா இவருக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும், பயங்கர எரிச்சலாக போயிடும். என்னடா இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராஜெக்டே காப்பாற்றிருக்கோம், நம்மளை பற்றி ஒரு பாராட்டி ஒரு வார்த்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு எரிச்சல் ஆகக்கூடிய நிலைக்கு போயிடுவார் ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணுவார், இங்கே இருந்தால் நம்மளை மதிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் ஆகிறத பற்றி யோசிப்பார் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இந்த 11ஆம் பாவம். அதான் சொல்கிறேன், லேக் ஆஃப் அப்ரிசியேஷன் ஆர் மோட்டிவேஷன். அதாவது யாரும் அப்ரிஷியேட் பண்ணல, யாரும் மோட்டிவேட் பண்ணல, மோட்டிவேஷனும் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. அதாவது கொஞ்சம் தடுமாறும் போது தட்டி கொடுத்து மேலே ஏற்றி விடுறது, அதுவும் தேவை 11ஆம் பாவத்துக்கு. ஏன்னா சென்சிட்டிவான பாவம் சார், உணர்வுபூர்வமான பாவம் சார், அப்போ மோட்டிவேஷனும் தேவை. ஸோ இது இல்லாத பட்சத்தில், அதான் லேக் ஆஃப், இது இல்லாத பட்சத்தில் மாறிடுவாங்க. ஸோ அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஓகேவா? அடுத்து இன்னும் என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if working environment. அடுத்து என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if working environment is poor, அதாவது வேலை செய்யக்கூடிய இடம் வந்து அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் இருக்கிறது ஆக்சுவலாக. இங்கே என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாதகர் இருக்கார் சார் ஆக்சுவலாக, அதாவது 11ஆம் பாவ ஆதிக்கத்தில் இருக்க ஜாதகர், அதாவது உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் 11ஆம் பாவத்தை கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஜாதகர் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு டீமில் இருக்கார். அந்த டீமில் வந்து ஒரு 10 பேர் ஆக்சுவலாக. ஓகேவா? அந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா 5 பேர் ரிசர்வ் டைப்பாக இருக்காங்க சார் ஆக்சுவலாக. ரிசர்வ் டைப்னா யாருக்கிட்டையுமே ரொம்ப முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறது, அவங்க வேலையை மட்டும் பார்க்கறது, ரோபோட் மாதிரி அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது. பர்சனலாக எந்த டிஸ்கஷனும் இல்லை, ஒரு கேஷுவலாக கூட எந்த டிஸ்கஷனும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர் பக்கா ரிசர்வ் டைப்பாக இருக்காங்க. மீதி 5 பேரில் 3 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூலில் இருக்காங்க, அதாவது பரபரப்பாகவே இருக்கிறது, மற்றவங்ககிட்ட அதிகம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, கலகலப்பாக இல்லாமல் கொஞ்சம் ராவாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் இந்த டீமில் இருக்கார், அந்த 10 பேர் சொன்னால அந்த டீமில் இருக்கார். எப்படி சார் ஃபீல் பண்ணுவார்? ஆக்சுவலாக இவர் எப்படிப்பட்டவர், உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் 11ஆம் பாவத்தை கனெக்டாக இருந்தால் தான் ஒர்க் பண்ணுற இடத்துல கலகலப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் ஆக்சுவலாக. நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகர். ஆக்சுவலாக ஓப்பி அடிக்க மாட்டார். ஓப்பி அடிக்கிறதுங்கிறது 5ஆம் பாவம் சார். உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் 5ஆம் பாவத்தை கனெக்ட் ஆனால் தான் வேலை செய்யாமல் மற்ற வேலைகளை பார்க்குறது ஆக்சுவலாக. நகைச்சுவை பண்ணிட்டு எந்நேரமும் நகைச்சுவை பண்ணிட்டு நேரத்தை வீணாக்குறது அப்படிங்கிறது 5ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது கிடையாது. வேலையும் பண்ணுவாங்க, பட் அதே இடத்துல ரிலாக்ஸாக ஜாலியாக கான்வர்சேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் எதிர்பார்ப்பாங்க. பட் இவங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு டீமில் சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த டீம் பிடிக்காது, அதனால் கம்பெனியே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. அதாவது ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மிஷின் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மிஷின்ங்கிறது 4ஆம் பாவம், 4ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடியது தான் 11ஆம் பாவம். ஸோ 4ங்கிறது மிஷின், மிஷின் மாதிரி பிஹேவ் பண்ணுறது. 4 கெடுக்கக்கூடியது 11. எப்படி 4க்கு 8 வருது? அப்போ 11ஆம் பாவ ஆதிக்கத்தில் இருக்கவங்க ரோபோட் மாதிரி பிஹேவ் பண்ணா, அதாவது வேலையை மட்டும் பார்த்துட்டு கேஷுவலாக கூட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த டீமோடலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க, அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணாமல் வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஆகிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் சார் ஆக்சுவலாக. ஆக மொத்தம் 11ஆம் பாவம் அப்படின்னா ஜாப்ல ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஏதாவது ஒரு காரணத்துக்காக மாறுவாங்க. ஸோ அதில் தான் நான் 4 காரணங்களை இப்போ நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நம்ம சார். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக்சுவலாக. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் சரியா? ஸோ இந்த டாப்பிக்கை நான் இங்கே ஹோல்டு பண்ணுறேன். ஸோ மொத்தம் 12 பாவங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4, 2, 10, அப்புறம் 6, அதுக்கப்புறம் 3, 11, கிட்டத்தட்ட 6 பாவங்கள் பார்த்தாச்சு. இன்னும் 6 பாவங்கள் பெண்டிங் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து இங்கே ஹோல்டு பண்ணுறேன். அடுத்து சில முக்கியமான டாப்பிக்கில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு.
ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா சார்? நன்றி, வணக்கம்.